கொஞ்சம் தேவையில்லாத ஆண்களிடமும் பெண்களிடமும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. புதன் பொறுத்த வரைக்கும் 3 சுயரூபங்களை எடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், நீங்க வழிபட்ட தெய்வங்கள், உங்களுடைய குலதெய்வம் உங்க கூட வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சோ 7ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிகளே கொஞ்சம் சந்தேக குணங்கள் வரும். அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தனக்கே அறியாம ஒரு சந்தேக குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகச்சேர்க்கை. இது வந்து ஒரு நித்தியங்கிரா தேவி வழிபாடுகள் செய்வதும் காளி வழிபாடு செய்வதும் இந்த மாதத்தில் வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு மிக யோகமாக இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைய போகிறார் 10ஆம் தேதி. சோ வக்ரம் அடைஞ்சாலே இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். ஏதோ ஒரு வழியில இந்த ஸ்டாப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும். ரொம்ப மனக்குழப்பங்கள்லாம் விலகும். தேவையில்லாம இருந்து வந்த சங்கடங்கள் இதெல்லாமே குறையும். பட் கோபம் நிறைய வரும். ஒரு மன விரக்தி வரும். சோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஏன்னா அது வக்ரமா இருக்கும் பொழுது தன்னுடைய மனமும் வக்ரமும் உக்கிரமும் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அப்படி சனி வக்ரமாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார். பணவரவு, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நிம்மதியான தூக்கம். 7.5 சனி வந்ததுல இருந்து தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் வர்றது, கணவன் மனைவிகள் அந்யூன்யமாக இருக்கிறது, நிறைய தீர்த்த யாத்திரைகள் போறது, ரொம்ப நாளா கோயிலுக்கே போக முடியல அல்லது ரொம்ப பெரிய கோயிலுக்கு ஏதாவது பெரிய ஸ்தலத்துக்கு போலான்னு இருக்கோம், அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் யாரு உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் வந்து 4ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 3 குடையவர் 4ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது முயற்சிகள் கை கொடுங்க. நீங்க என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் அது சக்சஸ் ஆகும். நீங்க எதை நோக்கி பயணப்பட்டாலும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தானாக தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் 17ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப 5ஆம் வீட்டுக்கு போகும்போது இதை விட யோக தொழில் வளர்ச்சி, தொழில் ரீதியாக நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட் எல்லாமே அப்படியே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். தெய்வம் கூட இருந்து துணை இருந்து வழி நடத்த போகுதுன்னு அர்த்தம் சார். நீங்க என்ன விஷயத்த நீங்க எடுத்து பண்ணினீங்கன்னாலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், நீங்க வழிபட்ட தெய்வங்கள், உங்களுடைய குலதெய்வம் உங்க கூட வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. 5ல் செவ்வாய் இருக்கும்போது உங்க குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்து கொடுப்பீங்க. உங்க குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க. நீங்களும் உங்க குழந்தைகளும் சேர்ந்து கூட பிசினஸ் பண்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் யார் உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி, சுகஸ்தான அதிபதி, அம்மா அப்பாவை சொல்லக்கூடிய கிரகம். அவர் வந்து நல்லா பாத்துக்கோங்க, கேது கூட போய் உட்கார்ந்திருக்காரு 7ஆம் வீட்டுல. அப்போ அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், ஏன்னா உங்களையும் பாக்குது சுக்கிரன் கேது நேரா கும்பத்தையும் பாக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் அதே போல 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க கணவரோ அல்லது மனைவியோ இவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொன்னு கேதுனா குழப்பம், கேதுனா மன உளைச்சல். சோ இதை சார்ந்த குழப்பங்களும் மன உளைச்சலும் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்திலயும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ராகு கேது சேர்க்கைகள், அதாவது சுக்கிரனோட ராகு கேது சேர்றது, சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு பெண் சாபத்தினுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஆண்களிடமும் பெண்களிடமும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. சோ 7ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிகளே கொஞ்சம் சந்தேக குணங்கள் வரும். அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தனக்கே அறியாம ஒரு சந்தேக குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகச்சேர்க்கை. இது வந்து ஒரு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள் வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் வாங்குறதுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். எனக்கு ஏதுவோ இருக்கிறதுனால கொஞ்சம் இழுபறியா இருக்கும். அதை வாங்க முடியாம பண்ணும். அதுல அல்லது ஒரு ஏமாற்றத்தை பண்றது இதெல்லாமே பண்ணி கொடுத்துருவார். அடுத்தது புதன் பொறுத்த வரைக்கும் 3 சுயரூபங்களை எடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரமும், 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றும், 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குருவோட சேர்ந்து நிக்க போகிறார். அப்போ 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து கொஞ்சம் கோபம் வர்றது, கொஞ்சம் குழந்தைங்களால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது, பிரஷர் ஆகுறது, மனக்குழப்பங்கள்னால வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுத்தாரு 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்றுவார். அப்ப 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கூட இருக்கும். உங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். உங்க தெய்வ அனுகிரகம் பெற்ற ஒரு நாட்களாக இருக்கும். கண்டங்கள் விலகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது,
திடீர் பண வரவுகள் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறது, சிறிய பணம் போட்டு பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதிக்கு வந்துருவார், அதாவது 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கும், ஏன்னா குருவோட சேர்ந்து இருக்கார், கூட 7ஆம் அதிபதியும் இருக்கார். சோ அந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், சின்ன விஷயத்த கூட பெருசா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு விஷயம் நடக்கணும், இந்த மாசம் நமக்கு எல்லாமே சக்சஸா நடக்கணும், நம்ம செய்யக்கூடிய எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னா இந்த 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 அருமையான பீரியடா அது இருக்கு. அந்த பீரியடை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறதும் அமைப்பு உண்டு. சனி வக்கரமாக இருந்துச்சுன்னா ஜாக்பாட் உண்டு. அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிம்மதியா இருக்கலாம், அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறது நிறைய இருக்குது. அதாவது கும்பத்துக்கு கணவன் மனைவியில பிரிஞ்சாச்சு, நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. இதுல ஈகோ வேற, நீ பேசு நான் பேசு, ஏன்னா 7ஆம் இடம் சிம்மம், அந்த கும்பத்துக்கு சிம்மம் வருது, அப்ப அவங்களும் பேச மாட்டாங்க, நீங்களும் பேச மாட்டீங்க, 2 பேத்துல யாரு பேசலாம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதெல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பும் கும்பத்துக்கு இந்த மாதம் நடக்கும். சரி, என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரித்தியங்கரா தேவி வழிபாடுகள் செய்வதும் காளி வழிபாடு செய்வதும் இந்த மாதத்தில் உங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு மிக யோகமாக இருக்கும். அல்லது கால பைரவனுடைய வழிபாடு செய்வதும் ரொம்ப யோகமாக இருக்கும். இந்த 3 தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டீங்கனாலே இப்ப 3 பேருமே கும்பிடணுங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தினமும் அவங்களுடைய ஸ்லோகங்கள் சொல்றது, அவங்களுடைய அஷ்டோத்தரங்கள், அவங்களுடைய சகஸ்கர நாமங்கள், அவங்களுடைய ஞாமாவளிகள், அவங்களுடைய 108 போற்றி, 1008 போற்றி, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி நீங்க அவங்க மனதார நினைத்து நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பாக பெரும் பிரச்சனை இருந்து உங்களை நிச்சயமாக காப்பாத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல இந்த மாதம் நீங்க என்னால அங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியலைங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலும் யூடியூப்லயாவது போட்டுட்டு கொஞ்சம் அந்த அவங்களுடைய சோகங்கள் கேட்கும்போது நிச்சயமாக வரக்கூடிய நெகட்டிவ் வைபாவது கொஞ்சம் வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாசம் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா லைட் பர்பிள் யூஸ் பண்ணலாம், லைட் ஷேடோ, அதாவது பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய கலரா இருக்கும். சோ நீங்க அதையும் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா நிச்சயமா நன்மைகள் நிறைய இருக்கு கும்பராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார் ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.